இது என்ன கதைன்னா, நான் என்னோட முதல் படம் வந்து காதல் அறிவதில்லை. என் தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் இயக்கி இசையமைத்த படம். அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். விரல வச்சா விசில் வரும், கண்ணை செஞ்சா காதல் வரும், விரலு ஆ ஆ விசிலு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போ என்னோட பைக்ல 2 கண்ணு வச்ச பைக் அது. ஒரு சைடில் வந்து விரலு விசிலு அப்படின்னு போட்டிருப்பேன், இந்த பக்கமும் கண்ணை செச்சா காதல் வரும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பேன். அது அந்த நேரம் அப்படி ஒரு பந்தாவா அப்படி இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த விசில் இப்போ விஜய் சாருக்கு கட்சியில் சின்னமாக இது கொடுத்துருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்சியில் சின்னமாக கொடுத்துருக்காங்க விஜய் சாருக்கு. இப்போ கூட நான் இந்த காதல் கதை சொல்லவா படத்தில் நான் ஒரு கதை தான் சொல்கிறேன். ஆடியோ ரிலீஸில் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஒரு சின்னமாக இருக்கும். ஆனால் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறது, வீட்டில் குக்கர் விசில் அடிக்கும். 8 மணிக்கு குப்பை வண்டி வந்து விசில் அடிக்கும். 10 மணிக்கு நான் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் விசில் அடிப்பார். 12 மணிக்கு நான் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை பார்த்து விசில் அடிப்பாங்க. 3 மணிக்கு என் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போறப்போ அப்ப பிடி வாத்தியார் விசில் அடிப்பாரு. இப்ப கூட காதல் கதை சொல்லவா இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்க வந்திருக்கப்போ நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடிச்சாரு. லெஃப்ட் லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நைட்டு 11 மணிக்கு மேல எதனா நீங்க தப்பு தண்டா ரோட்ல எதனா பண்ணினீங்கன்னா போலீஸ் வந்து 11 மணி ஆச்சு கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு பீச்சில எல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது. இதை வச்சு நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமா ஏதோ சொல்றேன். அவர் வந்து என்னோட அண்ணன், சரிங்களா? நான் அவருடைய தம்பி. தயவு செஞ்சு நீங்க ஏதோ இன்டைரக்டா வேற எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நான் எது பேசினாலுமே அது இப்போ கூட இந்த தங்கச்சி சுமையா என் தலையில சுமையா வச்சுட்டு போயிட்டோமா. நான் ஏதோ ரிவ்யூ கொடுக்காரு நல்லா கொடுக்காரு சொன்னா அவர் நெகட்டிவாவே கொடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டீங்க. அந்த மாதிரி நான் எப்பவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆள் தான். அதுக்காக நான் டிவிக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரு கட்சி இருக்கு, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி, சரிங்களா? அதுக்கு நீ ஓட்டு போட்டுருமா, சரிங்களா? இதுதான் இந்த விசிலோட கதை, சரிங்களா? அப்புறம் ஒரு ராஜ் கபூர் சார் இப்போ சொன்னாங்க என்னை பற்றி எதுவும் 2026 நான் ஜெயிப்பேனா அப்படின்னு. தம்பி நீங்கள் வரும்போதே பார்த்தேன் விசில் அடிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் சார். அதே மாதிரி வேலாயுதம் சார் நிறையா பேசுவார்னு நினச்சேன். அந்த வேலாயுதம் சார் மைக் எடுத்தாக நிறையா பேசுவார், நீங்கள் கொஞ்சம் தான் பேசியிருக்கீங்க. ஸோ வேலாயுதத்துக்கு வித்தியாசம் இருக்குது போல். வேலாயுதம் அது யார்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த காதல் கதை சொல்லவா கண்ணாடியை கழட்டினா பயம் வெளியில தெரியும். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையை நோக்கி அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ புவன் வந்திருக்காரா, அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காதல் கதை சொல்லவா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இந்த படத்தில் இயக்குனர் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கப்போ நடித்து காமிச்சாரு. இப்போ கண்ணாடியை கழட்டுறேங்க, அப்படி ஒரு நடிப்புங்க சார். நான் அன்னைக்கே உங்களுக்கு ஸ்பாட்லேயே சொன்னேன். அதனால தான் நேஷனல் அவார்டு நிறைய அவார்டு எல்லாமே கேரளாக்காரங்க வாங்கிட்டு போறாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதை நடிச்சு காமிச்சாரு. அந்த ஸ்பேனர் அந்த இதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறதெல்லாம் இன்னமும் எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு சார். அவ்வளோ சூப்பரா அதை வந்து எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. இங்க தமிழ்ல வந்து பி வாசு சார் படத்துல நடிச்சிருக்கேன், அவரும் அதே மாதிரி நடிச்சு காட்டுவாரு. விக்ரமன் சார் படத்துலயே நடிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் நடிக்கும்போது எப்படி நம்ம உணர்ந்தோமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து சன்னில் சாரா, அவர் வந்து சின்ன டைரக்டரா பெரிய டைரக்டரா என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் நடிச்சது அப்படி இன்னமும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு. அவ்வளவு பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணி அதை இது பண்ண, நான் அதில் ஒரு 10% தான் எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருப்பேன். அவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அதே மாதிரி பெப்பர்மெண்ட் சார், யூ டோன்ட் வரி சார், ஐ ஹாவ் லிட்டில் இங்கிலீஷ். இல்லை இவர் வணக்கம் சொல்றாரு, அப்போ அவர் பெப்பர்மெண்ட்டா இவர் பெப்பர்மெண்ட்டா? கருப்பு சொக்கா தான் பெப்பர்மெண்ட்டா? அப்போ அவர் வெள்ளை சொக்கா? அவர் ஏதோ தமிழ் இங்கிலீஷ் சார். கருப்பு சொக்கா சார், ப்ரொடியூசர் சார், அவர் தமிழ் தெரியுமா? ஓ, பெப்பர்மெண்ட் மீன்ஸ் பெப்பர் ஆம்லெட், பெப்பர் பாகுண்டி. ஓ, அது அப்போ என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில? பகுத் அச்சா, யூ டோன்ட் வரி சார், ஆம்லெட் புட் பெப்பர்னா பகுத் அச்சா, வெயிட் அண்ட் சி, when release I am there, put all peppermint, okay, so don't worry, I will support. என்னது தமிழ்ல பேசுவா? ஸோ அப்படி இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நக்குல் பிரதர் இப்போ என்னை பார்த்தவொன்னே சொன்னார், ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு காரணம் நக்குல் தான். ஏன்னா பொய்யிலாலப்பா, வீடியோவில் ஆகாரத்தில் இருக்குப்பா. அவர் வந்து சொன்னார், அதுக்கு காரணம் வந்து அவர் தான். ஏன்னா பாய்ஸ் படத்தில் அவர் எப்படி இருந்தாரோ இப்போ எப்படி இருக்காரு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜிம்முக்கு போகும்போது யோசிச்சு பார்ப்பேன், அப்படி இருந்தாரு இப்போ இப்படி இருக்காரு. ஸோ அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ கூட சாங்கில் பார்த்தா இப்போ சமீபமான ஆடியோ ரிலீஸ்க்கெல்லாம் கோட்டு ஷூட்லாம் போட்டு வரேன், பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒன் ஆஃப் த யூ தான் காரணம். ஏன்னா கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் தேட்டரில் போய் சில அலப்பறெல்லாம் பண்ணுறேன்ல, அதுக்கும் அவர் தான் காரணம். அந்த எனர்ஜி, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி எப்படி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நக்குல் பிரதருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பொக்கே கொடுத்தாங்க. பொக்கே கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நாளைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம், அந்த பொக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் போய் சொல்ல மாட்டேங்க, இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லலாம். நாளை மறுநாளும் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால ப்ரொடியூசர் சார், கிவ் மீ ஒன் மோர் பொக்கே, பிகாஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப் டுமாரோ ஐ ஹேவ் 2 program, 1 reception, then 1 birthday function. So 2 bouquet I give there. So thank you very much. You give payment also, but you now give bouquet also. So I am very happy. அதே மாதிரி ராஜ் கபூர் சார் இப்போ சொன்னாங்க, கூல நீ என்ன பேச போறேன்னு தெரியலையாப்பா, நான் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கிறேன்ப்பா, ஆனால் பசி வேற எடுக்குது, ஒரு டக்குன்னு முடிச்சிருப்பா அப்படின்னாரு. சார் உங்களுடைய சூழ்நிலையை கருதி நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடறேன் சார், சரிங்களா? ஏன்னா எப்பவுமே கூல் சுரேஷ் வந்து உங்களுக்காக வாழ்றவன் தான் கூல் சுரேஷ். கூல் சுரேஷ்காக கூல் சுரேஷ் வாழ்றதில்ல, ரசிகர்களுக்காக, டைரக்டருக்காக, இயக்குனருக்காக தான் வாழ்றவன் தான் இந்த கூல் சுரேஷ். அதனால் டக்குன்னு முடிச்சிடறேன். அப்புறம் இருங்க சார், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அப்புறம் அதியமான் சாரை வந்து நான் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். அப்போது வந்து கூலு படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நான் ஒரு வாரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னா, அதே மாதிரி கரெக்டாக ஒரு வாரத்தில் கூப்பிட்டு காஸ்டியூம்லாம் அளவு எடுக்கணும், சம்பளம்லாம் என்னென்னு பேசிக்கிங்கப்பா அப்படின்னு அது சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இப்போ கூட சரி நிறையா பேர் பார்த்துட்டு அக்குள்ளே நம்ம அந்த படத்தில் மீட் பண்ணுவோம், இப்படி மீட் பண்ணுவோம், அப்படி ஏதோ ஒன்று வாயில் சொல்லிட்டு போவோம். ஆனால் சொன்னதை கரெக்டாக அது வந்து செயல்படுத்தியும் காட்டினார். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு. நான் நடந்து வந்தேன், அதியமான் சார் வந்து ஒரு 5 சீட்டு தள்ளி உட்காந்துருந்தார். அவர் நான் போய் வணக்கம் சொன்னேன், அந்த 5 சீட்டு தள்ளி இருக்க அவர் எழுந்து இப்படி கை ஊத்துட்டு உட்கார்றாருங்க. இதுதாங்க மனுஷன்றது. ப்ளீஸ் ஒரு கிளாப் கொடுங்களேன். இல்லை இந்த பண்பு சொல்கிறேன். அதனால தான் அவர் இந்தி படத்தில் போய் சல்மான் கான், ஷாருக் கானை வச்சு கூட படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பண்பு தான் இன்னைக்கு பாருங்க. நான் ஒரு சாதாரணமானவன், எனக்கு எழுந்து நின்றுலாம் கை கொடுக்கணும்னு அவசியம், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பண்பு பார்த்தீங்களா சார்? அதியமான் சார், நீங்கள் அதியமான் மட்டும் இல்லை, அசராத மான், அன்பான மான், பண்பான மான், பாசமான மான். நீங்கள் போயிருக்கீங்க அந்தமான், அதனால தான் இந்தி நடிகரை இயக்கி இருக்கீங்க சல்மான். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட பேர் பார்த்தீங்க காதல் கதை சொல்லவா. நான் ஒரு கதை சொல்லவா, மிகப்பெரிய வெற்றி அடையும். விரைவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நானே கை தட்டிக்கிறேன். ஏன்னா என் பேச்சில் நீங்கள் மயங்கிட்டீங்க, மெய் மறந்து போயிட்டீங்க. நன்றி, வணக்கம்.